வணக்கம் சார். இது ஒனிடா சார். இது பேனல் வந்து ஏயு பேனல், சிங்கிள் காப் பேனல் போட்டிருக்குங்க. இதில் எப்படின்னா டாப்பில் வந்து லைன்ஸ் வருது, லைன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அப்புறம் வந்து பிக்சரில் ஃப்ரீசிங் ஆகுது, பிக்சர் வந்து ஃப்ரீசிங் ஆகி மூவ் ஆகுது. இதில் வந்து எல்சி2 கட் பண்ணிவிட்டு விஜிஹெச் மாற்றி கொடுத்துருக்கேன். அதுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கல. இந்த பேனல் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இந்த ஸ்கெலரு இது என்ன சொல்யூஷன், ஏதாவது பார்த்தது கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். இது ஏயு பேனல். ஆனால் ப்ராப்ளம் வந்து டாப்பில் லைன்ஸ் வருது, அதுக்கப்புறம் பிக்சர் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. சார், இந்த பேனலில் 2 லெவல் ஷிஃப்டர் பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த சைடு கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அந்த லெவல் ஷிஃப்டரை ரிமூவ் பண்ணால் கூட செட் ரெடி ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 லெவல் ஷிஃப்டருடைய டெம்பரேச்சரையும் பாருங்கள். எந்த லெவல் ஷிஃப்டர் ஓவரால் டெம்பரேச்சர் சூடாகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. சார் வணக்கம் சார். நான் வந்து இந்த லெவல் ஷிஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் எல்சி பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேனல் சைடு வந்து விஜிஹெச்சுக்கு விஜிஎல்லுக்கு விஜிஹெச்சும் கொடுத்துட்டேன். அதுக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி உள்ள லெவல் ஷிஃப்ட்டில் அதாவது எல்சி2யும் இந்த ரெஜிஸ்டரை மட்டும் ரிமூவ் பண்ணேன். அதுக்கு வந்து பிக்சர் வரல, ஆனால் மியூட் ஆகுது, நோ லைட் ஆகுது. திரும்பி அந்த ரெஜிஸ்டரை ஆட் பண்ணிட்டேன். வேறு எதுவும் சொல்யூஷன் இருக்கா சார்? நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எல்சி1 எல்சி2க்கு விஜிஹெச்சை பைபாஸ் பண்ண அப்படின்னு சொன்னீங்களே, அதை மாற்றி பண்ணி பார்க்கணும். பாயிண்ட்டை மாற்றி பண்ணுங்கள். விஜிஎல் இருக்கிற இடத்துல விஜிஹெச்சும், விஜிஹெச் இருக்கிற இடத்துல விஜிஎல்லையும் பண்ணுங்கள். இல்லை சமயத்தில் ரெண்டுக்குமே சேர்த்து விஜிஎல் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டுக்கும் சேர்த்து விஜிஹெச்சையும் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி ஸ்க்ரீனுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். முதல்ல ரைட் சைடு இருக்கிற அந்த எல்சி1 எல்சி2 அந்த 2 ரெசிஸ்டன்ஸை கழட்டி விடுங்க. அது 0 ohms தான் காமிக்கும். அந்த சைடு ஃபால்ட் இல்லைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பதில் நீங்கள் ஒரு ஜம்பர் அடிச்சுக்கலாம். அப்படி அந்த ஃபால்ட்டு சரியாகலைன்னா ரெண்டாவது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த எல்சி1 எல்சி2 அந்த ரெசிஸ்டன்ஸை கழட்டி விடுங்க. 2 சைடும் கழட்டி விட்டு சரியாகலை அப்படிங்கும்போது முதல்ல ட்ரை பண்ணுங்கள் எல்சி1 ரைட் சைடு, எல்சி1 எல்சி2 ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணி ஏபிடிடி வோல்ட்டில் இல்லாட்டி விஜிஹெச் வோல்ட்லேயே ஒரு ஜம்பர் அடித்து விடுங்க. இந்த ஜம்பர் அடிக்கும்போது ஐசிக்கு போகிற அந்த லைன் அந்த ரெசிஸ்டன்ஸ் கழட்டி விடணும், இல்லைன்னா ஐசி ஷார்ட் ஆகிடும். இது மாதிரி 2 சைடும் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் சார், நான் பிரபாகரன். இந்த மாடலில் அதாவது ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மெத்தடில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒரு எல்சி1 எல்சி2 ஆல்ரெடி நான் கட் பண்ணி விட்டு பைபாஸ் பண்ணியிருந்தேன். விஜிஎல் வர இடத்துல விஜிஹெச் வர இடத்துல விஜிஎல்லும் கொடுத்து பார்த்தா செட்டு ஓகே ஆகலை. அடுத்தது இதில் வந்து லெவல் ஷிஃப்ட்டு 2 ஐசி இருக்கிறதுனால இப்போ ரைட் சைடில் உள்ள லெவல் ஷிஃப்ட்டில் வந்து எல்சி1 எல்சி2 நீங்கள் சொன்ன மெத்தடில் ரெஜிஸ்டர் ரிமூவ் பண்ணோன்னா செட்டு ஓகே. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் உள்ள எல்சி1 எல்சி2 ஐசிக்கு போகிற லைனை எடுத்துகிட்டு பைபாஸ் பண்ணியிருக்கேன். அது அதே லெவலில் இருக்கலாமா? அப்படியே பக்காவாக இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டை எனக்கு கிளியர் பண்ணதுக்கு மிக நன்றி சார்.